இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல, திகைத்து போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 43:19 நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். உங்களுக்கு தான் சொல்றார், என் மகனே என் மகளே, உனக்காக வனாந்தரத்திலே நான் வழி உண்டாக்குவேன், அவாந்தர வெளியில் ஆறுகளை நான் உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வனாந்தரனாலே வழி இல்லாத ஒரு இடம். எந்த வழியில போறது? எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது, வழித்தடமே தெரியல, வனாந்தரத்துல விட்ட மாதிரி இருக்கு. நீ கலங்குறீங்களா? அதாவது வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குவார் உங்களுக்காக. ஒரு வழி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வழி திறக்கும், வழி உண்டாக்கப்படும். உங்களுக்காக ஒரு பாதையை அவர் உண்டாக்குவார். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். வனாந்தரத்துல வழி உண்டாக்குவார், அவாந்தர வெளியில டெசர்ட், பாலைவனத்துல போய் சில இடத்துல தண்ணி இருக்குன்றாங்க, அவ்வளவுதான். ஆறு வர முடியுமா? பாலைவனத்துல ஆறு கிடையாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தண்ணி இல்லாத அந்த இடத்துல ஆறுகளை நான் உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறார். அதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம். இது நடக்காது அப்படின்னு நினைக்கிற காரியத்தை நான் நடத்துவேன், இது முடியாது அப்படின்னு நினைக்கிற காரியத்தை நான் முடித்து தருவேன், இது அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற காரியத்துல இல்ல, நான் புதிய ஆரம்பத்தை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்க அவருடைய பிள்ளைகள், அவரோட நடக்கிறவங்க. நான் இயேசுவோடு நடக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டு சொல்றாருங்க, என் பிள்ளைகள், என்னுடைய மகன், என்னுடைய மகள், என் ஜனத்திற்காக நான் வனாந்தரத்தில் வழி உண்டாக்குவேன், அவாந்தர வெளியில் ஆறு உண்டாக்குவேன் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு தான் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகிறது, வழி திறக்கப்பட போகிறது, அதிசயம் நடக்க போகிறது, செழிப்பு உண்டாக போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய வாக்குத்தத்தம் எனக்காக, எங்களுக்காக, நான் அதை விசுவாசிக்கிறேன். எனக்காக வழியில்லாத இடத்தில் வழி திறக்கிறேன், எனக்காக அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்கி செழிப்பை நன்மை காண செய்ய போகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.